ஸோ நம்ம அர்னால்டு தம்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸோட 35th எபிசோடு இது. வீக்கெண்டு, மீல் ப்ரிப் டே, ரெஸ்ட் டே, இது மாதிரி எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு சரியான வைபா போயிட்டு இருக்கு. அதோட கூட சேர்ந்து டேஸ் ரொம்ப ஃபாஸ்டா ரன் ஆயிட்டு இருக்கு. 35 டேஸ் முடிஞ்சிச்சு, இன்னும் லாஸ்ட் 25 எபிசோட் தான் இருக்கு. ஸோ மீதி இருக்க இந்த லாஸ்ட் 25 டேஸ்ல ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்டா வீட்டில் செய்யற டயட் மட்டுமே யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி என்னால் எப்படி ஒரு ஏஸ்தட்டிக் பாடியை பில்ட் பண்ண முடியும்னு பார்ப்போம். அதை பார்க்க நீங்க முதல்ல என்ன சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ என்னோட எபிசோட்ஸை ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா பார்த்து என் கூட சேர்ந்து உங்களாலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். மார்னிங் முட்டை முடிஞ்சது. ஸோ அது போயிட்டு ஒரு அட்டை எடுத்துட்டு வந்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஆப்பிள், அப்புறம் 5 எக்ஸ், அது கூட 2 சப்பாத்தி, இல்ல ஒரு பெரிய சப்பாத்தி, ஒரு சின்ன சப்பாத்தி, இது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு டுமாரோ மாடலுக்கு படிக்கலான்னு ஒரு பிளானு. ஆனால் அது அப்படி நடக்கல. சாப்பிடாமே இங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன ஃபுல்லாக சில் பண்ணி வைப் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்து தான் சாப்பிட்டேன். ஸோ நான் இத்தனை பக்கம் வெளியே சுற்றுறேன், ஏதாவது ஒரு நாளும் கூட சீட் மீல் அடிக்க மாட்டேனான்னு கேட்டிங்கன்னா அடிப்பேன். டெய்லியும் சீட் மீல் அடிப்பேன். ஆனால் நான் வீடியோவில் அப்லோடு பண்ணுறது இல்லை. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நாளையிலிருந்து அதுவும் அப்லோடு பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் சீட் அடிக்கிறது அப்லோடு பண்ணுவேன், இல்லாட்டி நகி. ஸோ எனக்கு டெய்லி சப்பாத்தி பிணைஞ்சு உருட்டி போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஸோ டைம் சேவ் பண்ணலான்ட்டு சப்பாத்தி வந்துட்டு உருட்டி ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் அவ்வளோதான். தொடர்ந்து பார்க்க சர்வ் பட்டன் அமைக்கிக்கோங்க. அப்புறம் என்ன கன்சிஸ்டண்டா இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.